எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறதுன்னு பார்த்தாக்கா நம்ம வந்து லோமாக்காய் நம்ம வந்து செய்ய போறோம். ஸோ அதுக்குள்ள தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இது வந்து புலோட், நாசி புலோட். அதாவது நம்ம வந்து புலோட் அரிசியை நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து மேக்ஸிமம் வந்து 6 ஹவருக்கு நம்ம வந்து ஊறணும். மினிமம் 4 ஹவருக்கு அது வந்து இந்த அரிசி வந்து ஊறி நல்லா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கணும். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து கோழி அரிசி வச்சுருக்குறோம். எல்லாம் வந்து போன்லெஸ், அதாவது ஒரு எலும்பு கூட இல்லாமல் நெஞ்சரிச்சி சப்பரிச்சி இதெல்லாம் வந்து கலந்துருக்கு. ஏறக்குறைய ஒரு 1/4 கிலோட்டு இதில் வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து காஞ்ச காளான், கருப்பு காளான் வந்து நல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து ஊற வச்சு நான் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா வந்து கொத்தி இருக்குது. இது வந்து பூண்டு வந்து 5 பல்லு பூண்டு நல்லா வந்து கொத்தியாச்சு. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஊடா, இது வந்து காஞ்ச ஊடா. நான் கொஞ்சம் வந்து சின்னதாக வந்து ஒரு 1 பாதியமாக வந்து கொத்தி வச்சுருக்கிறேன். இது வந்து இஞ்சி வந்து நம்ம ஏன் வந்து பெருசாக அப்படி இருக்குன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கோழி வந்து 2ஆம் பண்ணும்போது நான் அதை வந்து திருவி வந்து போடணும். அதுக்காக வந்து இதில் வந்து முழுசாக இருக்கு. இப்போ தேவையான கஞ்சி மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது வந்து கஞ்சி மாவு வந்து போதும். ஓகே, இது வந்து ஒயிட் பெப்பர், வெள்ளை மிளகு. இது வந்து மெயின் ஐட்டம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செர்போ ரெம்பாய் 5 ஸ்பைசஸ் பவுடர்னு சொல்லுவாங்க. அதாவது 5 விதமான மூலிகை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து கலந்து வச்ச ஒரு 5 விதமான தூள். ஸோ இதில் வந்து ஒன்றாவே இருக்கும். நம்ம வந்து பேக்கெட்லேயோ இல்லை பாட்டில்லையோ இந்த மாதிரி வந்து வாங்கலாம். எங்கே வேணாலும் இது வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து தேவைப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயின் வேணும், குக்கிங் ஒயின், ரைஸ் ஒயின், எந்த ஒயின் வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒய்ஸ்டர் சாஸ், இது வந்து லைட்ஸ் சோயா சாஸ், அதாவது தண்ணிக்கு சாப்புன்னு சொல்லலாம். இது வந்து மான்சாப் எண்ணெய், இது வந்து இது வந்து எள்ளு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. எள்ளு எண்ணெய், மிஞ்சா பிஜான் அது. இது வந்து கிச்சப் பக்கட். ஸோ இது எப்படி நம்ம செய்ய போகிறோன்ட்டு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து நல்லா வந்து வடிகட்டிக்கணும். நல்லா ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா வந்து வடிகட்டி வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கோழி வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறதுனாக்கா, கோழியில் வந்து கஞ்சி மாவு வந்து சேர்த்துக்குங்க. இது ஒரு டீஸ்பூன் போதும். ஒயின் சேர்த்துக்குங்க. ஒயிட் சாஸ், கரண்டி, லைட் சோயா சாஸ்,
இது வந்து minyak pijan வெள்ளை எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து போதும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஒயிட் பெப்பர், இதுதான் முக்கியமானது. 5 ஸ்பைசஸ் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை இது. இஞ்சி வந்து திருவிக்கணும். திரியும் போடலாம். நீங்கள் வந்து அப்படி வந்து விருப்பம் இல்லைன்னா இதை வந்து சாறு வந்து புழிஞ்சு விட்டு வந்து போடலாம். ஆனால் நான் வந்து திரிகி தான் போடுவேன். திரி போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் ரொம்ப போடாமல் கொஞ்சம் வந்து புழிஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் வந்து கிண்டி விட்டுணும். எல்லாத்தையும் வந்து எல்லாம் நல்லா கிண்டிட்டு நம்ம ரைஸ் வந்து ரெடி பண்ணுற வரைக்கும் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து இப்படி ஊறினா இது போதும். அடுத்தது புளோட அரிசி இப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து இருந்தால் போதும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வந்து ப்ரௌனியாக வந்துடும்னா ஒரு லைட்டு சாக்லேட் கலரில் வரணும். அது வர வரைக்கும் நம்ம வந்து கிண்டணும். லைட்டாக கொஞ்சம் ப்ரௌனாக வந்தோடனே காஞ்ச உடம்பு சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம்,
ரொட்டை தான் செய்யலாம். ஏன்னா நம்ம வந்து கஞ்சி மாவு போட்டிருக்கனால. ஏன் அந்த கஞ்சி மாவு நம்ம போடுறோம்னா நம்ம போட்டிருக்க அந்த சிக்கனை வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியை எடுத்து போட்டுக்கணும். நல்லா தண்ணி இல்லாமல் இருக்கணும். நல்லா பரட்டணும் அரிசியை. ரொம்ப நேரம் பரட்ட தேவையில்லை. எது வரைக்கும் பரட்டுனா அந்த அரிசியில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த ஈரப்பாசெல்லாம் வந்து காயிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டனா போதும். இப்போ வந்து அந்த சிக்கனோட தண்ணியை அந்த சாஸ் எல்லாம் இன்னும் இருக்குல்ல அதில் எல்லாம் வந்து ஊற்றி அதில் வந்து ஊற்றுங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து உப்புலாம் வந்து கரெக்டாக இருக்குதான்னு. கொஞ்சம் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு இன்னும் வந்து பத்தலைனாக்கா நம்ம வந்து ஒயிஸ்டர் சாஸ் சேர்க்கலாம். இப்போ நான் பார்த்ததுல வந்து உப்பு வந்து பத்தலை. நம்ம வந்து இன்னும் டேஸ்டியாக இருக்கிறதுக்கு வந்து ஒயிஸ்டர் சாஸ் இன்னும் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். அதில் ஒன்றும் தப்பே இல்லை. கொஞ்சம் வந்து கட்டிக்கிச்சா வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கலர் அது அந்த அளவுக்கு இருக்குல்ல. லோமாக்காய் எப்பயுமே வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து கட்டிக்கிச்சா ஊற்றிக்கலாம். பாருங்க லோமாக்காய் கலர் வந்துருச்சு. ஓகே எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் இந்த லோமாக்காய் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஒரு ட்ரேயில் வந்து ஊற்றி கொட்டி வச்சு நம்ம வந்து ஒரு 1/2 hour வந்து ஸ்டீம் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி வந்து ஸ்டீம் பண்ணுறது நம்ம ட்ரேல வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா ஒரு ட்ரேல எடுத்து நம்ம வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம நல்லா வந்து கவர் பண்ணணும். ஏன் நம்ம வந்து கவர் பண்ணோம்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றணும்ல, அதுக்கு வந்து அதோட அளவோட தண்ணி தான் வந்து அது வந்து நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம வந்து ஸ்டீம் பண்ணும்போது இந்த மேலே இருக்கிற இந்த தண்ணிலாம் அது மேலே பட்டுச்சுன்னா இது வந்து சோறு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு போயிடும். ஸோ நல்லா வந்து டைட்டாக அப்படி வந்து மூடி இப்போ நம்ம வந்து ஸ்டீம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கவர் பண்ணி நம்ம வந்து ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணணும். பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெந்துருக்குது. ஓகே
எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக வந்துருக்குது. ஸோ இப்போ நம்ம எடுத்து ஒரு மங்களை எடுத்து வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சு நம்ம வந்து சாப்பிடலாம்.